ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைவிடுவதாக இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். எப்படி போயிட்டுருக்கு? ஒரு 3 வீக்ஸாக நல்லா போயிட்டுருக்கு. உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப கடகடன்னு ஓடுது, நம்மளும் ஃபாஸ்ட்டாக ஓடுறோம். இது எல்லாத்துலேயும் ஆண்டரை தேடுறதை மறந்துடாதீங்க. ஏன்னா ஆண்டரை தான் நமக்கு கடைசி வரைக்கும். நிறைய பேர் நம்ம தீர்மானம் எடுப்போம், சில நேரத்தில் அதை செய்யாமே அப்படியே விட்டுருவோம், காற்றுல அப்படியே பறக்க விட்டுருவோம். அதை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு பாருங்களேன். பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம். இந்த வசனத்தை நல்லா மைண்டில் வச்சுக்கிடுங்க. பிரசங்கி 5:5. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம் அப்படின்றார். அப்படின்னா தீர்மானம் எடுக்கிறப்ப அதை செய்ய ட்ரை பண்ணலாம் இல்லை, செய்ய. ஒருவேளை அப்படி செய்ய முடியலன்னா தீர்மானமும் எடுக்காது அப்படின்றார் ஆண்டவர். பேச்சுக்கு சும்மா ஆண்டவர் ஒரு காரத்தை உணர்த்தப்படும் போது, ஒரு காரத்தை நம்ம மெசேஜ் கேட்டு உணர்த்தப்படும் போது டக்குன்னு ஒரு தீர்மானம் எடுத்து செஞ்சிடறோம். ஆனால் காலப்போக்கில் தீர்மானத்தை மறந்து போய்ட்றோம். அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் கர்த்தர். ஒரு காரியத்தை நீ நேர்ந்து கொள்கிறியா, அதை செய்ய பிரயாசப்படு, இல்லைனா அதை எடுக்காதுன்றார் ஆண்டவர். அப்போது ஆவியானவர்கிட்ட கேட்க போகிறீங்க, ஆண்டவரே நான் தீர்மானம்லாம் நிறைய தீர்மானம் எடுத்துருப்பீங்க, நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், இந்த தப்பான உறவோடு பேச மாட்டேன். அப்போது இது எல்லாத்தையும் நம்ம சுயபலத்தில் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக கீழே விழுந்துடும். அப்போது அங்கே ஆவியானவர் நமக்கு தேவை. அப்போ தீர்மானம் எடுக்கும்போது ஆவியானவர் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே அப்படி தீர்மானம் எடுக்கிறேன், எனக்கு இதில் நிலைத்திருக்க, இதை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன், எனக்கு உங்கள் உதவி வேணும்ப்பா அப்படின்னு ஆவியானவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக நடத்துவார். ஆகவே தீர்மானம் எடுங்க, அதை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தர் தாம் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.